வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு அடிப்பட்டதுலேருந்தே கொஞ்சம் மாதிரி கையெல்லாம் அப்படி தாண்டா இருக்குது. ஸோ பெயிண்டை நான் எங்கேயும் கத்திட்டேன்னா எடிட் பண்ணும் போது கட் பண்ணிப்பேன். பட் ஆனால் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்களும் ஜிமினும் கசின். ஸோ உங்கள் 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரியும். அண்ட் இப்போ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படி இல்லை, உங்களை விட ஜிமின் 7 இயர்ஸ் பெரிய பையன். இப்போது அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போது அவன் சியோலில் இருக்கான், நீங்கள் பூசானில் இருக்கீங்க. ஸோ இதே போதுண்டா, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ உங்கள் அப்பா தான். மா என்னம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற? சரி, நீ நீ என்ன பண்ணு, ஜிமின் வேற வரான்னா நீ கொஞ்சம் போய் ரூம்லாம் ரெடி பண்ணிடு. அப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் விஷயத்தில் நான் அதை எதுவுமே பண்ண மாட்டேன்னு. ஏன் என்ன பண்ண சொல்கிறீங்க? அதான் சிஞ்சு இருக்கா இல்லைப்பா, சிஞ்சுவை பண்ண சொல்லுங்கள். அவள் தானே ஜிமின் மாமான்னு நிற்பா, அவளை பண்ண சொல்லுங்கள். வயன், அவள் சின்ன பிள்ளடா, நீ போய் பண்ணு. அப்பா, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா? நீங்கள் சொன்னால் கேட்பேன்ப்பா, ஆனால் அவன் விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன். வயன், பிடிவாதம் பிடிக்காத. உங்கள் அம்மா வேற இங்கே இல்லை, நீ தான் பண்ணும். இப்போ அதான் சிஞ்சுவை பண்ண சொல்லுங்கப்பா, நான் பண்ண மாட்டேன். வயன், புரிஞ்சுக்கோ, நீ தான் பண்ணணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இவனுக்கு வரட்டும் இருக்கு. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன குடைச்சல் கொடுக்குறது தானே வேலை. அதுக்குள்ளே நான் எங்கன்னா ஹாஸ்டல் போயிடலாமா பேசாமல்? 1 வீக்கில் வரானே. ஷோ, எனக்கு 2 வீக்ஸ் லீவ் வேறு இருக்குது. என்ன பண்ணலாம்? இதை நான் ஒன்று பண்ணியே ஆகணும். இவன் வந்துட்டானா இவன் மூஞ்சில் முழிக்கவே கூடாது நம்ம அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்காக அந்த கெஸ்ட் ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிமின் அப்படியே திட்டிகிட்டே நீங்கள் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் எதுக்கு வரானே தெரில. எதுக்கு வர போகிறான்? என் நிம்மதியை சீர்குலைக்க தான் வருவான். யார் இப்போ உன்னை கூப்பிட்டது? அங்கேருந்து சாக வேண்டியதானே? பூஜானுக்கு வரேன், உன்னை கூப்பிட்டாங்களா யாரும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப நல்லா திட்டிகிட்டு இருக்கீங்க ஜிமினை. அப்போ உங்கள் தங்கச்சி செஞ்சு வரா உள்ளக. இங்கே பாரு. என்ன இப்போது? எதுக்கு இப்போ மாமாவை திட்டிகிட்டு இருக்க? உனக்கு என்ன? நீ நல்லா பேசுவ, நீ நல்லாவே பேசுவ. உனக்கு ஜிமின் மாமா தானே பிடிக்கும். ஜிமின் மாமா பிடிக்கல. இப்போ எதுக்கு அவரை நீ திட்டுற? அது எனக்கு மட்டும்தானே தெரியும் எதுக்கு நான் அவனை திட்டுறேன்னு. இங்கே பாரு, நீ எதுக்கு இப்போ திட்டுறேன்னு சொல்கிறியா? ஃபஸ்ட்டு உனக்கு அது தேவையில்ல. நீ மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ஏதோ கேட்க வந்தேன், நீ தான். சரி, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சிஞ்சுவும் அவள் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை உங்ககிட்ட காமிச்சிட்டு, வேணுமா? நீ மூடிட்டு போறியா ஃபஸ்ட்டு? வேணாண்ணா போ அப்படின்ட்டு அவள் திரும்ப லாலிபப்பை மவுத்தில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இவளுக்கு இதே வேலை, சும்மா என்ன குடைச்சல் கொடுத்துட்டு. இன்னும் 2 வீக்ஸ் லீவ் இருக்கே, எப்படி இங்கே இருக்கிறது? பேசாமல் நம்ம அவள் வீட்டுக்கு கிளம்பிடலாமா? ஐயோ, அவங்க வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க. 2 வீக்ஸ் எப்படி இவன் கூட இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா ரிட்டர்ன் வந்துட்டு, வயன், ரூமை க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிட்டேன். சரிம்மா, சரி, இன்றைக்கி நைட்டே ஜிமின் வந்துடுவான். இப்போ தான் கால் பண்ணான். நைட்டு ஒரு 10:30 11 அந்தமாரி இருக்கும். ஜிமின் வந்துடுவான், பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு மார்னிங்காக தான் வருவேன். என்னப்பா சொல்கிறீங்க? மார்னிங்காக வருவீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். நீ சிஞ்சு ஜிமின் 3 பேரும் இங்கே இருங்க, சரியா? நைட்டுக்கு சாப்பாடுலாம் அப்போ பண்ணி வச்சுருவேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, சரியா? ஜிமின் வந்தால் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி விடு, சரியா? இங்கே பாருவேன், ஏதோ அவன்கிட்ட சண்டை இட்டுட்டு இருக்காத, புரியுதா? சரிப்பா, புரியுது அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு அவருக்கு திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. சரி, இங்கே பாரு, குக் பண்ணிலாம் வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு ஜிமினுக்கும் சாப்பாடு கொடுத்துரு, சரியா? சரிப்பா, பார்த்துக்கோ. நான் மார்னிங் 6க்கு வந்துடுவேன், ஓகே? சரி, ஓகேப்பா, பாய் சொல்லிட்டு நீங்களுமே உள்ளுக்கு வந்து டோரை சாத்திட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் தான் ஒரு 10 o'clock இருக்கும் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க.
இப்போ தான் வர்றானா. வரட்டும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவனை ஹக்கின்னு பார்க்குறேன்ல. வரட்டும், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் உங்கள் டிவியை போட்டு விட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். அப்போது காரிங் பெல்லாம் அடிக்குது. வந்துட்டார் போல் சார் அப்படின்ட்டு போய் டோர் திறக்க போகிறீங்க. அப்போ சிஞ்சு வந்துட்டு சிமெண்ட் மாமா அப்படின்ட்டு ஒடியாடுறா டோர்கிட்ட. சபா இதுங்க வேறையா, சரி அவளே போட்டோம், நம்ம ஏன் போயிட்டு அப்படின்ட்டு சிஞ்சு தான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறா. அப்போ ஜிமினும் ஹே சிஞ்சு அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். சிமின் மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹே சிஞ்சு நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. அண்ட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா? அப்போது ஜிமின் உங்களை தேடுறான். பார்த்தா நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஜிமினை பார்க்கவே இல்லை. அவளுக்கு காலேஜ் இருக்குது, இப்போ தான் ஊருக்கு வந்தா. ஸோ இல்லை பார்க்குறதுக்கு தான் வந்துருங்க. ஓ ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே வரீங்களா? வீட்டுக்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், சரியா? சரி மாமா வாங்க. அப்போது சாப்பிட்றீங்களா? ஏதாச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? அப்போ நீங்கள் சிஞ்சுவை பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சது என்னமோ அப்பா, இவளுக்கே சாப்பாடு நான் தான் வச்சேன், என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சிஞ்சுவை பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஹே ஒயான் எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்க போல. சரிதான். என்னடி நல்லா பொதுக்குன்னு இருக்க? நல்லா 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 இருக்குடி. உன்னை யார் இப்போ கேட்டா? உன்னை நான் கேட்டேனா நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு? ஏய் காம்ப்ளிமெண்ட் தானே, மாமா இருந்தானே, அதான் சொன்னேன். ஓ மாமனாக இருந்தால் நீ சொல்லலாமா எனக்கு? ஓ ஓகே. சிஞ்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவக்காரியாக இருக்கால்ல? அப்போ சிஞ்சுவும் கிட்ட வந்துட்டு ஆமாம் மாமா ரொம்ப கோவக்காரி. கரெக்ட் இல்லை, ரொம்ப கோவக்காரியாக இருக்கா. அப்போது பின்னாடியே ஜங்குக்கு வரான். டே என்னை விட்டு வந்துட்ட பார்த்தியா? டே மச்சான் வாடா வாடா. சிஞ்சு இது என் ஃப்ரெண்டு, பேர் ஜங்குக். ஓ அப்போ சிஞ்சு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கா அழகாக இருக்காரே. ஹே இந்த லக்கேஜ்லாம் எங்கே வைக்கணும் சொல்கிறியா? நான் கொண்டு போய் ரூமில் வைக்கணும். சிஞ்சு வலிக்குது தொடச்சிக்கோ. மாமா எனக்கெல்லாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதான் நல்லா தெரியுது அவன் மூஞ்சிலையே, அவனை பார்த்தோன்னே பல்ல இழிக்கிறது. சரி அவனுக்கு ரூம் எங்கே இருக்குது காட்டு. என் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன், சரியா? சரி மாமா. மாமா என்ன? ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன? அவன்கிட்ட கேள், அவனே சொல்லுவான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அவங்க கிட்ட வந்து உட்கார்றாரு. எதுக்கு இப்போ கிட்ட வந்து உட்கார்ற? தள்ளி போ. ஏன்டி ஏன் நான் தள்ளி போகணும்? உனக்கும் எனக்கு என்ன இருக்குது இப்படி கிட்டக்க உட்காந்து பேசுகிறதுக்கு? ஏன்டி ஏன் நீ என் மாமா பொண்ணு தானே, அந்த உரிமை இல்லையா? ஓ மாமா பொண்ணாக இருந்தால் எல்லாம் பண்ணுறதுக்கு வருவியோ? விட்டா அது கூட பண்ணுவேண்டி அப்படின்ட்டு அவர் உங்கள் ஷோல்டர் மேலே கை போடுறாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு லிமிட்டில் இருந்துக்கோ, சரியா? புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அப்போது சிஞ்சு ஜிமினை பார்த்து சிரிக்கிறா. சிஞ்சு இல்லைம்மா நான் இதையும் பார்க்கல. அந்த பயம் இருக்கட்டும். சரி உங்கள் பேர் என்ன? என் பேரா ஜங்குக். ஜங்குக் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவள் தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நானும் ஜிமினும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓ ஓகே. ஆமாம் நீ என்ன படிக்கிற? நான் +2 படிக்கிறேன். ஹே +2 தான் படிக்கிறியா? நான் கூட காலேஜுன்னு நினச்சேன். இல்லை +2 தான் படிக்கிறேன். ஓ ஓகே. என்ன குரூப்பு? ஃபர்ஸ்ட் குரூப் தான். ஓ நல்லா படிப்ப போல். சீ அப்படிலாம் இல்லை, அக்காவும் அப்பாவும் அதுதான் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் ஃபர்ஸ்ட் குரூப் சூஸ் பண்ணேன். ஓகே சரி
எந்த ஸ்கூலு? இங்கேயா இல்லை வெளியா? இல்லை இல்லை, இதே ஸ்கூல் தான், இங்கே ஊரில் உள்ள ஸ்கூல் தான். ஓ ஓகே, சரி சாப்பிட்டியா என்ன? நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் ஜிமின் மாமாவும் தான் சாப்பிட்ணும். ஓகே ஓகே, இந்த ரூம் தான். ஆமாம், ஓ ரூம் எது? ஏ ரூமா? அந்த ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல, அதுதான் ஏ ரூம். அதுக்கப்புறம் அக்கா ரூம், அப்புறம் அம்மா அப்பா ரூம், அப்புறம் தான் உங்கள் ரூம். ஓ ஓகே ஓகே, சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே பாய் அப்படின்ட்டு அவள் அந்த லக்கேஜ்லாம் ஜிமினோட ரூமில் வச்சுட்டு அவள் வந்தாரா. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தா. இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு காலத்தில் இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியும்ல. இங்கே பாரு, அதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆகுது. இப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? பேசிகிட்டு இருக்காத. புரியுதுடி. புரியுது. ஆமாம், என்னை மறந்துட்ட போல். நான் வந்தால் கூட அப்போல்லாம் எனக்காக எல்லாமும் பண்ணுவேன். இப்போல்லாம் பண்ண மாட்டேன்ற. எதனால்? உனக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, சரியா? நீ என்ன பண்ண? உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நீ தானே எல்லாம் பண்ண, நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு புரியுதுடி, உனக்கு இன்னும் அந்த கோவம் என் மேலே இன்னும் போகலன்னு. பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இப்போது நான் வேணும் உனக்கு, அப்படி தானே? நீ சொல்லிட்டா நான் உனக்கு கிடச்சிருவேனா? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும்னு நீ நம்புறியா? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? சார், நான் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? எனக்கு புரியவே இல்லை. எப்பா டேய், என்னடா நடிக்கிறேன் நீனு? சாரே வேணும்னு சொல்லுவாராம், அப்புறம் வேணான்னு சொல்லுவாராம், திரும்ப அப்படியே வேணும்னு சொல்லுவாராம். எப்பட்றா? எனக்கெல்லாம் அது வரல, உனக்கு மட்டும் எப்படி வருது? அதெல்லாம் அப்படி தான், வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். நல்லா பேசிடா, பேச மட்டும் நல்லா கற்றுக்கோ. நீ கற்றுக்கலையா போ? ஒன்று மாரி ஒருத்தவன்ட்ட ஏமாந்தா கற்றுக்காமல் என்ன பண்ணுறது? ஓ, ஏமாந்துட்டீங்க அப்படி தானே? ஆமாம், அப்படியே உங்களை கற்பழித்து ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டேன் பாரு. நீ அது மட்டும்தானே பண்ணலை? ஏதோ அப்படியே உத்தம மாரியே பேசுகிறது. சும்மா கம்முன்னு இருக்கியா? சும்மா பேசிட்டு இல்லாமல் நீ கம்முன்னு இரு, அதுக்கப்புறம் என்ன பேசலாம், சரியா? ஓவராக பேசாதடி. நீ ஓவராக பேசாத ஜிமின் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளேயும் ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சிஞ்சு தான் வந்துட்டு, ஜிமின் மாமா என்ன பண்ணுறீங்க? ஐயோ, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்க போகுது, கம்முன்னு இருங்க. இங்கே பாரு சிஞ்சு, உன் அக்காவை கம்முன்னு இருக்க சொல்லு, இல்லாட்டி மூடிட்டு போக சொல்லு. அவனை மூடிட்டு இருக்க சொல்லுடி, சும்மா என்கிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ வைனாக்கா, நீ பேசாமல் இருக்கியா கொஞ்சம்? ஜிமின் மாமா கொஞ்சம் வாயை மூடு மாமா. அக்கா நீ போக்கா, உன் ரூமுக்கு போ. இங்கே பாருடி, அவனை ஒழுங்காக இருக்க சொல்லு, இல்லாட்டி நான் வந்து கிளம்பிடுவான் பார்த்துக்கோ ஹாஸ்டலுக்கே. போடி போ, ஹாஸ்டல் போறியோ எங்கேயோ போ. இங்கே பாருங்க ஜிமின், இது என் வீடு, உங்கள் வீடு ஒன்றும் இல்லை. இது உன் வீடு இல்லடி, என் மாமா வீடுறி. எங்கள் அப்பா வீடு தான், நீங்கள் தான் கெஸ்ட்டுங்க, நீங்கள் தான் கிளம்பணும் அப்படின்னு மூஞ்சி மேலேயே ஜிமின் முன்னாடியே சொல்லிடுறீங்க. ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா? எனக்கு புரியல. என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு ஜிமின், நீ என்ன நினச்சிட்ருக்க? சும்மா கம்முன்னு இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? இப்போ நீ தானே ஸ்டார்ட் பண்ண, நானாக ஸ்டார்ட் பண்ணேன்? நீ தானே இப்போ தோல் மேலையெல்லாம் கை போட்டேன் தானே, எதுவும் ஒன்று தொடலையே. சாருக்கு இந்த நினப்பு வேறு இருக்கோ இதில்? இங்கே பாரு செஞ்சு என்ன பேசுகிறான்னு. அங்கே பாருடி, அவன் என்ன பேசுகிறான்னு. அக்கா ஜிமின் மாமா நீ கம்முன்னு இருக்க கொஞ்சம். அக்கா நீ உன் ரூமுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் சாப்பாடு பரிமாறிக்கிறேன், நீ போ. இங்கே பாரு, நீ சொல்கிறதுனால தான் போகிறேன், பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்க. போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு அழுகிறீங்க. எப்பயோ போனவன் தானே, ஏன் இப்போ அகெயின் என் லைஃப்குள்ளே? எதனால? அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மறந்தேன் தெரியுமா? இப்போ அகெயின் என் லைஃப்குள்ளே அவனை நான் பார்க்குற சுச்சுவேஷன் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறீங்க. அழுதுகிட்டே போய் பெட்டில் படுக்கிறீங்க.
இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்டா. நீங்கள் இப்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஜிமின் இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கான். இப்போ தான் உங்களுக்கு அப்போலேருந்தே ஜிமினை ரொம்ப பிடிக்கும். அதனால போய் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது அதேமாரி 1 மந்த் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு அவனும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். நீங்கள் 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜிமினுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் ஜிமினும் பிரேக்கப் பண்ணதுனால தான் ரொம்ப வெக்ஸாக இருந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ நீங்களும் ப்ரப்போஸ் பண்ண ஜிமினும் அக்செப்ட் பண்ணியிருப்பார். இப்போ 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜிமின் தான் உலகமே. இப்போ நீங்கள் தான் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆமாம் நிறைய விஷயம் நானும் உன்ட்ட கேட்கணுன்னு நினச்சேன். என்னது? என்ன கேட்கணும்? இல்லை அவங்க பேர் என்ன? யார் பேர்? அதான் உன் எக்ஸ் பேர். எதுக்கு போ அவள் பேர்லாம் இழுக்கிறீங்க? என்ன போ? சொல்ல தெரிஞ்சுக்கலான்னு தானே கேட்குறேன். இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம் வேணான்னு தானே சொன்னேன். சும்மா நார்மலாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். அதுக்கே அவ்வளோ கோவப்படுற நீ? அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விடு, போதும். சரி, ஓகே. ஏன் அதுக்கு போய் எப்படி கோவப்படுற? விடு அப்படின்ட்டு அவனோட ஆர்ம்ஸை நல்லா ஹக் பண்ணிட்டு அவன் ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, பாருவேன், இனி நீயும் நானும் மட்டும்தான், புரியுதா? நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை அப்படியே அவன் லேப்பில் அப்படியே உங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். நான் என்ன குழந்தையா? விட கொஞ்சம். என்னானாலும் எனக்கு குழந்தை தாண்டி அப்படின்ட்டு அவர் அப்படியே செஸ்டில் அப்படியே உங்களை படுக்க வச்சுக்கிறாரு. இதெல்லாம் மட்டும் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? தெரிஞ்சால் என்ன, இப்போ உனக்கு என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறானுங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. சரி போதும் விடு, நான் போகிறேன். எங்கே போகிற? கீழே போகிறேன். ஏன் போ? ஏன் கீழே போய் என்ன பிடுங்க போகிறப்போ? ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? நான் கீழே போகிறேன். செஞ்சு வர மாடிக்கு வரேன்னு வந்துடுவா. அப்புறம் நம்ம 2 பேரும் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு போய் அப்பா கிட்டே சொல்லிட்டானே என்ன பண்ணுறது? சொல்லு நீ. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? என்ன அவள் பார்த்துட்டு போகிறா, அவளுக்கு தெரியாதா? அவளும் 6th தானே படிக்கிறாப்போ. அவன் என்ன படித்தா உனக்கு என்ன ஃபஸ்ட்டு? ஏன்டி இப்படி பொசசிவாக இருக்க? உன் தங்கச்சி தானே. அவள் என்னவா இருந்தாலும் அது ஏன் தங்கச்சி இல்லை. ஏன்டி இப்படி இருக்க நீனு? ஏன் இப்படி இருக்க? அது கிடக்குது. சரி நான் கீழே போகிறேன். ஏன் போகிற? நான் தான் இருன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்போ போகிறேன்ட்டு நிற்கிற? நான் போகிறேன், விடு. சரி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு இப்போ கிஸ் கேட்டால் என்ன நான் கொடுக்கணும் தான். கொடுத்துட்டு நீ போ. ஐயோ ஜிமினா, வேண்டாமே. குர்ரி. சரி இரு. போதுமா? எங்கள் ஃபோர்ஹெட்டில் கொடுக்கல. போதுமா? போதும். சரி நீ கிளம்பு. நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். நீ கீழே உன் ரூமுக்கு போயிடு, ஓகேவா? சரி ஓகே. பாய். லவ் யூ டூடி. கிளம்பு அப்படின்ட்டு அவரும் பாய் காமிச்சிட்டு அவர் இந்த மாடியிலேயே அங்கேயே உட்காந்துருக்காரு. நீங்களும் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் தான் ஜிமினை கூப்பிட்றீங்க. ஜிமின், யாருமே இல்லை, வீட்டுக்கு வாங்க. இப்போ நான் வந்த உடனே உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா யாருன்னா வருவாங்க. எதுக்கு? வேணாம் விடு. ஜிமின், நான் தான் கூப்பிட்றேன்ல, வா. சரி வரமாட்டாங்கல்ல, உன்னை நம்பி தான் வரேன். வரமாட்டாங்க ஜிமின், நீ வா, நம்ம பார்த்துக்கலாம். சரி வரேன் இரு அப்படின்ட்டு அவனும் பைக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அப்படியே நீங்கள் தான் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க டிவி பார்த்துட்டு. அப்போ அவனும் வந்து டோர்லாம் லாக் பண்ணிட்டு, சரி என்ன எதுக்கு கூப்பிட்ட? சும்மா தான் அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். ஓ, ஹக் மட்டும்தானா?
ஐயோ! எனக்கு இப்போ தான் நான் 14 இயர்ஸே ஆகுது. அதுக்குள்ள நீ ரொம்ப ரேஞ்சுக்கு போகாத சரியா? தெரியுதுடி, தெரியுது. சரி, எங்க ரூமுக்கு போகலாமா? இங்கேயே வா. இல்லை ரூமுக்கெல்லாம் வேண்டாம், இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கேயே ஓகேவா? ஓகே தான் எனக்கு. உனக்கு ஓகே தானே? எனக்கு எங்கன்னா என்ன உன்னை ஹக் பண்ணிட்டு இருந்தால் போதும். சரி வா, இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேயே ஹக் பண்ணிட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும். அப்போ ஜிமினுக்கு உடம்புலாம் ஒரே சூடாக இருக்குது, உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேரோட பாடி டெம்பரேச்சரை பார்த்துட்டு சிரிப்பு வருது. என்ன உன் பாடி இவ்வளோ சூடாக இருக்குது? என்னடி உன் பாடி இவ்வளோ சில்லுன்னு இருக்குது? தெரியலையே. அதேமாரி தான் எனக்கும் தெரிலையே அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. சரி அப்படின்ட்டு திரும்ப அவனை ஹக் பண்ணிட்டு, என்னடி கிஸ் வேணுமா? வேணும்ண்ணா, பச்சையாக கேட்குறேன்னா என்ன? தெரியுது ஏவா கிஸ்ஸு தானே அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப பேஷனேட்டாக ஒரு கிஸ் 2 பேருமே பண்ணுறீங்க. ஜிமின் தான் உங்களுக்கு கிஸ் அடிக்கவே சொல்லி கொடுத்துருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டே சிரிச்சிட்டே கிஸ் பண்ணுறீங்க. என்னடி சிரிச்சிட்டே கிஸ் பண்ணுற என்ன? இல்லை, எனக்கு ஃபஸ்ட் கிஸ் நீ தான்ல. அப்புறம் வேறு யார் வருவா? ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. கம்முன்னு இருக்கியா? சரி கோவப்படாத. இல்லை, எனக்கு கிஸ் அடிக்க சொல்லி தந்ததே என் ஜிமின் தானே, அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. ஓ சரி வா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் உங்கள் 2 பேருக்கும் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ சடனாக ஒன் டே அவர் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களுமே சொல்லு ஜிமின், என்ன பண்ணுற? சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நானா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் கேட்குற? இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹே, இது என்ன புதுசாக கேட்குற? பேசு, இல்லாட்டி வீட்டுக்கு வா, டெரஸ் வா, நம்ம பேசலாம். சரி, டெரஸ்க்கு வரேன். இல்லை டெரஸ் போனால் அவள் ஃபேஸை பார்க்குற மாரி இருக்கும், வேணாம். இல்லடி, காலையே பேசிடலாம். சரி சொல்லு, என்ன? ஒயன், அது ஒன்றும் இல்லை. என்னன்னா அது என்ன ஜிமின் அதுங்கிற? என்னது சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, நம்ம 2 பேருக்கு செட் ஆகுது. அப்போ உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. என்ன? எனக்கு புரியல. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னா எந்த மீனிங்கில் சொல்கிற? எல்லாம் ஒரு மீனிங்கில் தான் சொல்கிறேன். எனக்கு செட் ஆகாதுடி. ஏன் எதனால் செட் ஆகாது? எனக்கு புரியல. எனக்கு செட் ஆகாதுன்னா ஆகாது தான். ஏன் ஜிமின், எதனால்? ஆகாதுடி, எனக்கு வேண்டாம். எதனாலன்னு சொன்னால் தானே என்னால் தப்பாக இருந்தால் திருத்திக்க முடியும். என் வயசா? இல்லை வயன், அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. இங்கே பாரு ஜிமின், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு ப்ளீஸ். நான் எதாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல வயன், செட் ஆகாதுன்னா ஆகாது தான். எதனால நீ இப்படி பேசுகிற? ஏன்? இங்கே பாரு வயன், அவள் திரும்ப வந்துட்டா. யாரு? அதான் என்னோட எக்ஸ் ஃப்ரெண்ட், அவள் தான். அவள் திரும்ப வந்துட்டா. நான் தான் வேணும்னு பண்ணிக்கிறா. அதனால தான். இல்லை, எனக்கு புரியல. நீ தானே சொன்ன அவங்க வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. இப்போ திடீர்னு ஏன் இப்போ திடீர்னு எப்படி சொல்கிற? நீ தானே சொன்ன என்கிட்ட. நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லி. ஆனால் எனக்கு இப்போ அவள் தான் முக்கியம், நீ வேணாம். என்ன? நான் வேணாண்ணா? ஜிமின், கிஸ் பண்ணியிருக்க. கிஸ் பண்ணால் என்ன இப்போது குழந்தையா பிறகும்? இல்லை ஜஸ்ட் கிஸ் தானே. என்ன ஜஸ்ட் கிஸ்ஸா? இல்லை, எனக்கு புரியல. ஏன் நீ இப்படி இருக்க? எனக்கு சுத்தமாக புரியல ஜிமின், என்னாச்சு உனக்கு? இங்கே பாருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
சரி நான் போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே நீ வேணாம் அப்படின்ட்டு அவர் கால் கட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப பிரேக் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேலாம் சொல்லி அழுகிறீங்க. அந்த 1 இயர் நீங்கள் ரொம்ப அப்படியே மாறியிருப்பீங்க. முன்னாடி ஜிமின் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாக இருப்பீங்க. அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப ரக்கடாக மாறிட்டீங்க. யாரையும் மதிக்க மாட்டீங்க, ஹார்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அந்தமாரி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் ஜிமின் கூட இருக்கும்போது ஜிமின் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா? ஆனால் ஜிமின் போனதுக்கப்புறம் எல்லாரு கூடயும் பேசி கம்யூனிகேட் பண்ணி சிரித்து பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க. இப்போது அதை விட்டு வெளியே வர்றதுக்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே கோ த்ரூ பண்ணி ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தாட் வந்து இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க. இப்போது நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கண்ணை துடைக்கிறீங்க ப்ரெசண்ட்டில். இப்போ நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இப்போது விட்டு போனவன் தானே இப்போ வந்திருக்கான், நீ ஏன் அழுற? அவன் தானே அழணும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சிட்ட நீನು. இப்போ போய் நீ அழுதா? நீ அழக்கூடாது வைன், நீ எதுக்கும் அழக்கூடாது. அவன் தானே விட்டுட்டு போனான், அவன் தான் எதுக்கெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு உங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகும். இப்போ உங்கள் அப்பாவுமே வீட்டுக்கு வந்திருப்பார். இப்போது ஜிமினை பார்த்துட்டு தான் வராரு உங்கள் ரூமுக்கு. பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அவரும் வந்து உங்கள் தலையை ரப் பண்ணி கொடுத்துட்டு, உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு இல்லைம்மா, என்கிட்ட சொல்ல மாட்டேன்றல்ல. உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் போதும்டா போதும், நீ ஆசைப்பட்ட மாரி உனக்கு ஜிமினை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்களும் வந்து குக்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. என்ன இது மார்னிங்லேருந்து ஆளே காணோன்னு, ஒரு வேளை தூங்குறானோ? அது எப்படி தூங்குவான், நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு நல்லா தூங்குறானோ ஒரு வேளை அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமினும் அங்கேருந்து வராரு. என்னடி என்னதானது என்னப்போ? இல்லையே, நான் ஒன்றும் தெரிலையே. பச்சையாக நடிக்காத, நல்லா தெரியும் நீ இப்போ என்ன தான் தேடினேன்னு. நான் ஒன்றும் தேடலை, உனக்கு தெரியுமா நான் ஒன்று தேடினேன்னு? ஓகேடி, என்ன அப்போ தேடலை அப்படி தானே? நான் ஒன்றும் ஒன்று தேடலை, புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. நீ பச்சையாக என்னை தேடின, அது நல்லா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓ, அப்படியே உங்களுக்கு தேடுறதுக்கு நான் என்ன உங்களை லவ் பண்ணிட்டா இருக்கேன்? அப்போ பண்ணலையா? யார் பண்ணுறா? யார் பண்ணுறா? நீதாண்டி, நீ தான் பண்ணுற. ஹலோ மிஸ்டர், சொல்டி என்ன அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ சரி, அப்போ நீ என்ன லவ் பண்ணல அப்படி தானே? எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன், நான் உன்னை லவ் பண்ணல. போதுமா? போதும். அப்போது உண்மையிலேயே நான் வரேன்னா இல்லையான்னு பார்க்கல அப்படி தானே? ஆமாம், நீ வரேன்னா இல்லையான்னு கூட நான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் உன் மூஞ்சில் அது பச்சையாக தெரியுது. என்ன பச்சையாக தெரியுதா? எப்படி? அதுதான் தெரில, ஆனால் நீ எனக்காக வெயிட் பண்ணன்னு மட்டும் பச்சையாக தெரியுது. போய் சொல்லாத, நான் தான் உனக்கு ஒன்றும் வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன், ஆனால் உன் வாய் தான் அது சொல்லுது, உன் மனசு சொல்லலை. உன் கூட பேசினாலே இப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு வெளியே போகிறீங்க. இப்போ அப்படியே நீங்களும் வெளியே வந்துட்டு, எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு நான் அவனுக்காக வெயிட் பண்ணேன்னு? பார்த்த உடனே சொல்லிட்டான் பச்சையாக தெரியுதுன்னு. எப்படி சொன்னான் ஒன்றுமே புரியல. ஆனால் நீ வெயிட் பண்ண தானே அவனை காணுன்னு, நீ வெயிட் பண்ண தானே?
அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே யோசிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிமின் சாப்பிட்டுட்டு வராரு. ஆமாம், என்ன சமைக்கிற நீனு? ஒன்றுமே நல்லா இல்லை. இப்படிலாம் சமைச்சா எப்படி? மாமன் நல்லா வேற சாப்பிட்டு வளர்ந்த பையன் இப்படி சமைச்சா எப்படி? ஹலோ, என்ன பேசுகிற நீனு? என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க? அப்பாட்ட சொல்லவா? ஆமாம், அப்படியே உங்கள் அப்பாவுக்கு 2 கொம்பு இருக்கு பாரு. இங்கே பாரு ஜிமின், நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும். நல்லா சமைக்கணும்னு சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. அப்படியே இமேஜின் பண்ணிக்காமப்ப இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்? நம்ம இப்போது அவன்கிட்ட பேசணுங்கிறானா? பேசக்கூடாது பையன், பேசவே கூடாது. விட்டு போனால அப்படியே போய் தொலையட்டும். இப்போ ஏன் அகெயின்? இது ரொம்ப தப்பு, நீ பேசாத. அவன் இன்னும் எத்தனை வீக் இருக்கானோ இருந்துட்டு போகட்டும், நம்ம அதுக்குள்ளே காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க ரூமில். இப்போ அப்படியே 2 days பாஸ் ஆகும். ஜிமின் உங்ககிட்ட வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போது நீங்கள் தான் ரூமில் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது டோரில் நாக் பண்ணுறாங்க வந்துட்டு. ஏய் சிஞ்சு, சீக்கிரம் உள்ள வா, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஓ ஓப்பனில் தான் இருக்கா? சரி, இதா வரேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் உள்ளக்க வராரு. ஏய் உங்ககிட்ட என்ன எப்படி இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டு, ஏய் சிஞ்சு, பின்னாடி ஜிப் இழுத்துடு. ஜிமினை பார்த்தியா? உன்னை தான் கேட்குறேன். அப்போது ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே உங்களோட பேக் வியூவை பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கான். சிஞ்சு, உன்னை தான் கேட்குறேன், ஜிமினை பார்த்தியா என்ன? நான் இன்னும் 2 daysல ஊருக்கு போகிறேன். நான் ஹாஸ்டலுக்கே போயிடுறேன். இங்கே இருந்தால் அவன் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்குன்னு ஸ்பேஸை ஒதுக்கிட்டு நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அகெயின் என் லைஃப்பில் திரும்ப அவனை மறக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனியும் பட விரும்பலைண்ணா. நான் போகிறேன். சரியா செஞ்சு? நீ தான் பார்த்துக்கணும். அம்மாவும் வந்துடுவாங்க இன்றைக்கி ஈவினிங், நீ தான் பார்த்துக்கணும். நான் நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின் நிற்கிறான். ஏன் நீங்கள் என்ன பண்ணிடுற? அது வயன், அது ஜிமின், இங்கே வயன், அழுதுறாத ப்ளீஸ், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. ஜிமின், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவும் பேச வேணாம் ஜிமின், நீ கிளம்பு. உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறேன்லடி, பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்பிட்டு உங்கள் ஜிப்பை அப்படியே இழுத்து விடுறாரு. என்ன பேசணும் சொல்லு. இன்னும் நீ என்னை லவ் பண்ணுறியா? உன்னையா விட்டு போன உன்னையா ஜிமின்? என்னை அம்ப ஒன்று விட்டுட்டு போனோம்ல, அதான் உன் எக்ஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உன்னை திரும்ப லவ் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்லைண்ணா லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? மாட்டேன் ஜிமின், நான் மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர உன்னை அகெயின் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தோடு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு இதுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது. வயன், கொஞ்சம் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கிறியா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஜிமின். நீ இங்கே இருக்கிறேன்னா இரு, நான் நாளைக்கு கிளம்பிட்றேன் சரியா அப்படின்ட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்றாங்க. வயன்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கீழே வரியா? இதோ வரேன்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு, சொல்லுங்கப்பா என்ன? டைரெக்டாக சொல்லிடுறோம் வயன், நீயும் ஜிமினும் லவ் பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஜிமினோட அம்மாவும் என்கிட்ட பேசினா
ஜிமினும் என்கிட்ட பேசிட்டான். இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. நீ ஜிமின் கூட சண்டை போடுறது எல்லாம் பார்க்கும்போது உனக்கு இன்னும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் உன் இஷ்டம், நீ பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ. நான் உன்னை எந்த ஒரு கம்பலும் நான் பண்ண மாட்டேன், சரியா? எனக்கு ஜிமின் எப்போவும் என் மருமகன் தான், புரியுதா உனக்கு? அப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்கிறேன்ல வயன், ஜிமின் சொன்னான்னு. நீ ஜிமினை லவ் பண்ணாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவன் எங்கே இருந்தாலும் என் பையன்தான், சரியா? அப்பா, உங்களுக்கு அப்போது ப்ராப்ளம் இல்லையா? உன் சந்தோஷத்தை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு உன்னை விட பெருசு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். என் செல்லக்குட்டி தானே எனக்கு எல்லாமே. அப்போ உங்களுக்கு டியர்ஸ் வருது உங்களோட ஐஸில். அப்போது ஜிமினை லவ் பண்ணால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல அவனை, அவனுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் ஜிமினை மறக்கலை. நீங்கள் என்ன தான் ஜிமினை நீங்கள் மறக்க ட்ரை பண்ணாலும் அவரை உங்களால் மறக்க முடியல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க மறக்கிறதுக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல் நமக்கு ஜிமின் இல்லைங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ எல்லாமே கைக்கூடி வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கோவம் தான் வருது ஜிமின் மேலே. அப்போது நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களாப்பா? அதான் சொல்கிறேன்ல ஓயன், நீ ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நீ பண்ணிக்கோடா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறீங்க. அப்போ சிஞ்சு வரா. அக்கா, எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுற? ஊருக்கு கிளம்ப போகிறேன். எதுக்கு? அதான் அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் ஜிமின் மாமாட்ட பேச வேண்டியதானே? நான் பேச மாட்டேன். ஏன்? அவன் தானே போனான், நான் ஒன்றும் போகலையே. அவனுக்கா வேணும்னா அவன் வருவான். அவனுக்கு நான் வேண்டாம்ல, அப்போவே விட்டுட்டு போனவன் தானே. அகெயின் எப்படி நான் போகிறது சொல்லு? அக்கா, அதெல்லாம் ஒரு 5 years இருந்திருக்கும் நடந்து. இப்போது அதே பற்றி பேசுகிற ஏன்? சிஞ்சு, நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, திங்ஸ் எடுத்து வைக்கிற மட்டும் அப்படின்ட்டு அவள்கிட்ட ட்ரெஸ்லாம் கொடுத்து பேக் பண்ண சொல்கிறீங்க. அவளும் உங்கள்கிட்ட அவ்வளோ சொல்லி பார்க்குறா போகாதக்கான்னு. நீங்கள் கேட்கவே இல்லை. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? மாமா பாவம் இல்லைக்கா, உன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தவர்ல அப்போலாம். அப்போ நீங்கள் அப்படியே யோசித்து பார்க்குறீங்க, ரொம்பவே 2 பேருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு லவ்லி கப்புள்ஸ் அந்தமாரி இருந்திருப்பீங்க. ரொம்ப சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாகவே இருந்திருப்பீங்க. சிஞ்சுக்கு இதெல்லாம் தெரியும், அதனால தான் அவள் சொல்கிறா. அக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணுற? மாமா பாவம் இல்லை, நீ போய் மாமாட்ட பேசுக்கா. மாமா டெரஸில் தான் இருக்காரு, நீ போய் பேசுக்கா. ஒரே ஒரு வாட்டிக்கா, பழசு எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அதை கேட்டுட்டு, இங்கே பாருடி, இங்கே எதுவுமே சரி பண்ண போகிறதில்ல, எப்படி இருக்கோ அது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீ விடு, பார்த்துக்கலாம். அக்கா, நீ மட்டும் இப்போ போகல, நான் போய் மாமாட்ட சொல்லிடுவேன். என்னடி சொல்லுவ? நீயும் என்ன லவ் பண்ணுற அப்படின்னு? இங்கே பாரு செஞ்சு, இதுமாரிலாம் பண்ணிகிட்ருக்காத, சொல்லிட்டேன். அக்கா, உனக்கு தான் இப்போ மாமாவை பிடிக்கும்ல, நீ போய் சொல்ல. அவள் உங்களை அவ்வளோ கம்பல் பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் சரிடி, சரி நான் போகிறேன், நீ திங்ஸ் பேக் பண்ணு. அப்புறம் எதுக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணணும்? நீ தான் போகலைல்ல. சிஞ்சு, நான் போய் டெரஸில் அவனை மீட் பண்ணிட்டு வரேன், நீ என்னோடய திங்ஸை மட்டும் பேக் பண்ணு. அக்கா, நீ பேக் பண்ண சொன்னிட்டேன்ல, நீ பேக் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்னு நீங்கள் டெரஸ்க்கு தான் போகிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே அங்கே சிகரெட்டை எடுத்து வாயில் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின், அப்போ ஜிமினும் அப்படியே திரும்புகிறாரு. என்ன?
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை, கொஞ்சம் பேசணும். சொல்லு என்னன்னு. நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அதான் சொல்லிட்டியே நீ, அதான் ரூமுக்கு வந்தேன் அப்போவே சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? பத்திரமா போ, அவ்வளோதானா? இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்ன்ட்டு? பேச வர்றதையும் கேட்க மாட்டேன்ற. போவேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது. அப்போது உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ நீங்கள் கிட்டக்கு போயிட்டு, ஜிமின் அழுறியா? எதுக்கு அழுறப்போ? ஜிமின் போடி, அதான் போகிறேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நிற்கிற? போ. ஜிமின் எதுக்கு பாலுற? பாருவேன் வந்து பேசிகிட்டு இருக்காத, மூஞ்சி மேலேயே ஒன்று கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. கிளம்பு ஃபஸ்ட்டு. எதுக்கு நீ இப்போ அழுற? எதுக்கோ அழுற? உனக்கு என்னடி? அதான் போகிறேன்னு சொல்லிட்டல்ல, போ. அவ்வளோதான் சொல்லிட்டேன், போகிறேன்னு சொல்லனால போ. ஜிமின் ஆமாண்டி, ஆமாம், நான் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுறேன். புரியுதா இல்லையா உனக்கு? உனக்காக தானேடி அவ்வளோ தூரத்துலேருந்து உனக்காக தானே வந்தேன். ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன். சரி, உனக்கு என்ன பண்ணணுன்னு தோணுதோ பண்ணு, அவ்வளோதானே. நான் இனி உன் லைஃப்பில் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. சரி, நான் போகிறேன்டி, போகிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஸ்மோக் பண்ணதை அப்படியே கீழே போட்டு நசுக்கிட்டு, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கடி, எனக்கு எப்போவும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும், புரியுதா? எனக்கு நீ மட்டும்தான் வேணும், என்ன ஆனாலும் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் போய் உடனே ஜிமினை ஹக் பண்ணிட்டு, அப்புறம் எதுக்குடா என்னை விட்டுட்டு போனேன்? அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்? இவ்வளோ லவ் பண்ணுறல்ல, அப்புறம் எதுக்கு? அப்போ ஜிமின் எதுவுமே சொல்லலை, உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரிடி, நான் பண்ண பெரிய தப்பு அதுதான், அதனால நான் பெரிய கெட்டவனா தெரியுறேன்ல உனக்கு, சாரிடி, உண்மையா அது நான் வேணும்னு பண்ணல, நான் உனக்காக தான் பண்ணேன். எனக்காக எதுக்கு பண்ண? நல்லா தானே பண்ணிட்டு இருந்தோம் லவ், எதுக்காக? அப்போ நீ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தடி, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? 9th நினைக்கிறேன். ஆமாம், போர்டு எக்ஸாம் டி நெக்ஸ்ட் இயர். எப்படி? சரி 12th முடிக்கட்டும், நம்ம பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு தானடி இப்போ ஊருக்கு வந்தேன். புரிஞ்சிக்க மாட்டல்ல, புரிஞ்சிக்கவே மாட்டவன் நீனு. என்ன பேசுகிற நீனு? என்னென்னமோ பேசுகிற, போர்டு எக்ஸாம் அது இதுங்கிற, என்ன பேசுகிற? இங்கே பாருடி, நீ நல்லா படிக்கணும், அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போது நான் தான் இப்படி உதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கேன், நீ நல்லா படிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அங்கே உன்னை பிரேக்கப் பண்ணேன். சரி ஃபஸ்ட் இயர் வந்தோன்னே சொல்லிடுவோன்ட்டு தான் இப்போ ஊருக்கு வந்தேன்டி. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் அது வேணும்னு பண்ணல. என் எக்ஸெல்லாம் திரும்ப வரலடி, நான் உனக்காக தான் நான் பண்ணேன். என் எக்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுடி, கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குடி. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலடி, சத்தியமாக எனக்கு தெரில. ஒன்று மட்டும் உண்மைடி, நான் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுறேன், போதுமா? அப்போது நீங்கள் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உண்மையா இன்னும் நீ என்ன தானே லவ் பண்ணுற? உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன் நான், உண்மையா உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு உங்களை. உண்மையா தானே? அப்போ அப்படியே உங்கள் சீக்ஸை லிஃப்ட் பண்ணிட்டு, இந்த உதட்டு மேலே சத்தியமாக சொல்கிறேன்,
உண்மைதான். லவ் யூ ஸோ மச். போதுமா? அப்போ நீங்கள் அவங்களோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு, அப்போ சரி, அப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போகல. ஊருக்கு போகாத, கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போறியா? என்ன கல்யாணமா? கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன? அப்போ நீங்கள் சிரிச்சிட்டே பா இப்போவே போய் பண்ணிக்கலாம். எது இப்போவே போயா? ஆமாம், இப்போவே போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் மேலே அப்படியே ஏறுறீங்க. அவனும் உங்களை பேபி மாரி கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கார்னர் போய் உட்காடுறான். ஃபுல் இருட்டு, அங்கே ஒரே இருட்டாக இருக்குது. அங்கே அப்படியே அந்த செவத்தில் அவன் சாஞ்சிட்டு அப்படியே அவனோட தைஸ் மேலே உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். லவ் யூ டி. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம், ரொம்ப நாளாச்சு இப்படிலாம் பண்ணி. இல்லை, ரொம்ப நாளாச்சு. அப்படியே அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின், என்ன பண்ணுற? இல்லடி, இதெல்லாம் ஒரு ஃபீலில் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு 4 இயர்ஸ்க்கு. அப்படியே திரும்ப வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நல்லா டைட்டாக, ரொம்ப அந்த மிஸ் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கிஸ் பண்ண. அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பாய், லவ் யூ. வாட்ஸ்அப், இன்ஸ்டா இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, எடிட்டிங் சேனல். அதையும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.